அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரகசியம் காப்பது கடமை. அனஸ் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சேவகனாக இருந்தபோது என்னிடம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அப்போது நான் சிறுவர்களோடு சேர்ந்து விளையாடி கொண்டிருந்தேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு முகமன் சொன்னார்கள். பிறகு என்னை ஓர் அலுவல் நிமித்தம் ஒரு இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். நான் என் தாயாரிடம் தாமதமாக வந்தேன். நான் வீட்டுக்கு வந்தபோது என் தாயார், உன் தாமதத்துக்கு உண்டான காரணம் என்ன என்று கேட்டார்கள். நான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் அலுவலுக்காக என்னை அனுப்பி வைத்தார்கள் என்று பதிலளித்தேன். அப்போது என்னுடைய தாயார் என்ன அலுவல் என்று கேட்டார்கள். நான் அது இரகசியம் என்று சொன்னேன். என் தாயார், நீ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரகசியத்தை யாரிடமும் சொல்லாதே என்று கூறினார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 4891 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிறருடைய இரகசியத்தை பற்றி நம்முடைய நெருங்கிய உறவினர்கள் கேட்டாலும் அதை பற்றி வாய் திறக்கவே கூடாது. பிறருடைய ரகசியங்களை பற்றி துருவி ஆராயவும் கூடாது. அதை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுவதும் குற்றச் செயலாகும். பெரும்பாலான மனிதர்களால் இரகசியங்கள் காப்பாற்ற முடிவதில்லை. அதற்கு சில காரணங்கள் சொல்வது உண்டு. ஒருவருக்கு தெரியாத ஒன்று எனக்கு தெரியும் என்று மற்றவரிடத்திலே காண்பித்து கொள்ள நிலைக்கின்ற அந்த மனோபாவம் வருகின்ற போது இரகசியத்தை வெளிப்படுத்தி விடுவார்கள். நான் தான் அந்த உண்மையை முதலில் கண்டுபிடித்தேன் அல்லது தெரிந்து கொண்டேன் என்பதை நிலைநாட்டுவதிலே உள்ள ஆசை, ஆர்வம் இரகசியத்தை வெளிப்படுத்தி விடுவார்கள். இதை தெரிந்து கொள்ளும் அளவிற்கு அந்த நண்பரிடம் எனக்கு நெருக்கமும் செல்வாக்கும் உண்டு என்பதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி அந்த மனோபாவத்தால் இரகசியத்தை வெளியிலே சொல்லிவிடுவது உண்டு. மற்றவர்களை வியப்பில் ஆழ்த்த வேண்டும் என்கின்ற தூண்டுதல், இந்த எண்ணங்கள் தூக்கி எறியப்பட வேண்டியவை என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தருகிறது. இது மாதிரி உண்டான எண்ணத்தோடு நீங்கள் இரகசியங்களை பகிரங்கப்படுத்தாதீர்கள். வேதமறை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நபியே, அல்லாஹுடைய தூதரே, அவர்களுடைய இரகசிய பேச்சுக்களில் பெரும்பாலானவற்றில் எந்த நன்மையும் இல்லை. எனினும் இருந்த போதிலும் தர்மத்தை கொண்டும் நன்மையை கொண்டும் மனிதர்களிடையே சமாதானத்தை ஏற்படுத்துவதை கொண்டும் ஏவுவதை தவிர ஏதேனும் ரப்பினுடைய பொருத்தத்தை நாடி இவ்வாறு ரகசியம் பேசினால் மறுமையில் நாம் அவர்களுக்கு மகத்தான நற்கூலியை தருவோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 114 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. தர்மம், நற்செயல், சமாதானம் ஆகிய 3 செயல்களுக்கும் இரகசிய ஆலோசனை. இரகசியம் என்பது எல்லா காரியங்களிலேயுமே இருக்கிறது. நன்மைக்குண்டான இரகசியம் என்றால் அதை வெளிப்படுத்தவே கூடாது. தீமைக்குண்டான இரகசியம் என்றால் அதை அவசியம் வெளிப்படுத்தியே ஆக வேண்டும். அந்த தீமையை தடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். மக்களுக்கும் சமுதாயத்திற்கும் எதிராக சூழ்ச்சி செய்யப்படுகின்ற போது அந்நேரத்தில் இரகசியத்தை பாதுகாக்கிறேன் என்கின்ற எண்ணத்தோடு ஒரு சமுதாயம் அழிந்து போவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. நாம் மிக தெளிவான முறையிலே விளங்கிக் கொள்வதற்கு நற்செயலுக்குரிய இரகசியங்களை மட்டுமே பாதுகாக்க வேண்டும். நற்செயல்களுக்குரிய இரகசியத்தில் இருவருக்கு எல்லாம் தெரியும், இவருக்கு எல்லாம் தெரியும், ஆனால் இவரிடம் எதையுமே தெரிந்து கொள்ள முடியாது என்று நம்மை பார்த்து மற்றவர்கள் பிரமிப்பாக சொல்வதை நாம் குறையாக எண்ணிவிடக்கூடாது. இதைவிட சிறந்த பாராட்டு வேறு எதுவுமே இருக்க முடியாது. இரகசியத்தை பாதுகாக்கிறார், அதிலே இவர் கில்லாடியானவர், தேர்ச்சி பெற்றவர் என்று சொல்லுகின்ற போது அதை நாம் குறையாக நினைக்கக்கூடாது, அதை நிறைவாகத்தான் பார்க்க வேண்டும். எனவே அல்லாஹ் நமக்கு நன்மைக்குரிய இரகசியங்களை காப்பதிலே
சிறந்தவர்களாக நாம் வாழ்வதற்கு அல்லாஹ்விடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மையும் நம் சமுதாய மக்களையும் நம் சந்ததிகளையும் இரகசியங்களை, நன்மைக்குரிய இரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய நல்லோர்களாக ஆக்கி வைத்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.